ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஜே கேக் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து சூப்பரான ஒரு ஃபஜ்ஜியான ஒரு ப்ரௌனி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 2 எக் வந்து தேவைப்படும், அதுக்கப்புறம் ஆயில் தேவைப்படும், அதுக்கப்புறம் மைதா, டார்க் சாக்லேட், வெனிலா எசன்ஸ், கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் பவுடர் சுகர் வந்து தேவைப்படும். இதுக்கு வந்து நம்ம வாசனை இல்லாத எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். வாசனை இருக்க எண்ணெய் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு பவுலில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சு அதில் டார்க் சாக்லேட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஈஸியாகவே மெல்ட் ஆகிரும். இதில் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுருச்சுன்னா சாக்லேட் வந்து ஹார்ட் ஆகிரும். அதனால் தண்ணி படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா சாக்லேட் வந்து நமக்கு மெல்ட் ஆகணும். ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூல் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம பவுடர் சுகர் வந்து 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து பட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு சேவிங்ஸ் கொடுக்கும். நம்ம வந்து பட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் வந்து அதிகமாகும். ஆயில் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் சுகர் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே வந்து செகண்ட் பேட்ச் சுகரையும் சேர்த்துக்கலாம். இப்போ செகண்ட் பேட்ச் சுகரையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வாசனை இல்லாத எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து சுகர், அந்த சாக்லேட், ஆயில் மூணுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இனிமேல் பேக்கிங் வீடியோஸ் தான் நம்ம போடுவோம். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டோன்னே வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ விஸ்க்கு வச்சு நம்ம வந்து பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் ஆகி கிடச்சிச்சு. இது கூடவே வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு முட்டையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துற வேணாம், ஒரு எக்காக சேர்த்துக்கலாம். நான் வீடியோ பார்த்துட்டே முட்டை உடச்சேன், அதனால் முட்டை வந்து உடஞ்சி உள்ளே விழுந்துருச்சு. முட்டை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையும் அந்த எக்கும் அந்த சாக்லேட்டும் வந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு எக்கையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகும்போதே நம்ம வந்து ஓவனை வந்து 180 டிகிரிக்கு நம்ம 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து மைதா, கொக்கோ பவுடர் ரெண்டத்தையும் வந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சிருச்சு. இது கூடவே வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது மைதாவும் கொக்கோ பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஹார்ட் ஆகிரும். அதனால தான். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இதுதான் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து நமக்கு கிடைக்கும். இது கூடவே வந்து உங்களுக்கு டாப்பிங்ஸ் ஏதாவது வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாக்லேட்டே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்கொயர் டின்னில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு நான் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதில் வந்து மேலே டாப்பிங்ஸ் ஏதாவது போட போகிறீங்கன்னா அந்த பேட்டரை அதில் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப்பிங்ஸ் போட்டுருங்க. டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாப்பிங்ஸ் போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து டாப்பிங்ஸ் போட்டுட்டு டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே உள்ளே போகிரும். அதனால தான். இப்போ வந்து இந்த பேட்டரை ஃபுல்லாக இதில் பண்ணிடலாம். இந்த பேட்டரை வந்து இதில் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு லெவல் பண்ணிக்கலாம். அப்போ தான் பீசஸ் எல்லாமே லெவலாக கிடைக்கும்.
லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகி கிடைக்கும். இப்போ இதை வந்து ஓவனில் வந்து 180 டிகிரிக்கு 25 மினிட்ஸ் பேக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து கிடச்சிரும். பாருங்கள் இப்போ பேக் ஆகிடுச்சு. இது வந்து நான் நைட்டு தான் பண்ணேன். பட் நான் கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தான் கட் பண்ணேன். ஏன்னா நல்லா கூல் டவுன் ஆனது தான் நல்லாயிருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம ப்ரௌனி நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ மார்னிங் வந்து நான் எடுத்து பார்த்தேன், இப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் இதை பீஸ் பண்ணிக்கிறேன். இதை பீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரேப்பர் வச்சு பீஸ் பண்ணோன்னா சூப்பராகவே பீசஸ்லாம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 9 பீசஸ் வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து பீஸ் போட்டாச்சு. பாருங்கள் நம்மளோட ப்ரௌனி வந்து எவ்வளோ ஃபட்ஜியாக இருக்குதுன்னு பாருங்கள். மேலே அந்த கிரிங்கிள் டாப்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து சூப்பரான ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து கிடைக்கும். இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.